பல நாள் கனவு நினைவாகுறனால, என் பொண்ணு ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா பலூன்ஸ் எல்லாம் ஊதி வச்சுட்டு, நியூ கமர வெல்கம் பண்ண போயிட்டோம். வாவ்! பப்பி! சோ கியூட். ரொம்ப வருஷமா என் ஹஸ்பண்டும், என் பொண்ணுங்களும் என்கிட்ட பெட்ஸ் வளர்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் பெட்ஸ் வளர்த்தோம்னா மெயின்டனன்ஸ் அதிகம்னு சொல்லி வேண்டாம், வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா விட்டா வச்சாங்க. என்ன மண்ட செலவு செஞ்சு கடைசில வாங்கவே வச்சுட்டாங்க. வேற என்ன மெஜாரிட்டி வின்ஸ். பப்பி வாங்கத்தான் போனோமே ஒழிய, யாருமே தொட்டு கூட பாக்கல. கடைசில என் ஹஸ்பண்டே தூக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்லோலி என் பொண்ணு போயி, ஹாய், ஹலோன்னு சொல்லி செல்ஃப் இன்ட்ரோ குடுத்துட்டா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. மூஞ்சி எங்க இருக்குன்னே தெரியல. அதுல கண்ணு இருக்கான்னே தெரியல. அவ்ளோ முடி. முடி வந்து எல்லாத்தையும் மறைச்சுக்குச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டாருன்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போனா தான் பாடத்த படி, கவனின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, பெட்டு வாங்குற இடத்துலயும் போனா, அவங்க 1/2 அன் ஹவர் உட்காந்து லெக்சரே குடுத்துட்டாங்க. எல்லா நோட்ஸோடவும், எக்ஸைட்மென்ட்டோடயும் ஒரு வழியா பப்பி வந்துருச்சுன்னு சொல்லி வீட்டுக்கே வந்துட்டோம். என் பொண்ணுக்கு நம்பவே முடியல. பப்பி வந்துச்சுன்னு ஒரே எக்ஸைட்மென்ட். வீட்டுக்கு வந்து திறந்த உடனேயும், ஆஹா! அவ்ளோ எக்ஸைட்மென்ட். எங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சுத்தி சுத்தி அழகா பார்த்துட்டு இருந்துச்சு. எங்க பப்பி பேரு டூடில். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.